I don't know who you are, where you are. You've killed my 12 men, including my brother. I'm coming for you. And once I get to you, I will kill you. I'm waiting. இந்த இன்டர்நெட் ஏரால இருக்க லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், அங்கிள்ஸ் அண்ட் ஆன்ட்ஸ் அண்ட் ஈவன் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட they want them to be attractive and look good. அப்பதான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ன்ற தாட்ல இருக்காங்க. அதோட எண்ட் ரிசல்ட் தான் இன்னைக்கு இவ்வளோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊர்ல இருக்கு. ஒரு 28 years முன்னாடி ஒருத்தர் பெருசா லுக்ஸ் இல்ல, ஆனா ஹீரோவா நடிச்சாரு. அவரோட முதல் விமர்சனம், என்ன இந்த ஹீரோ மூஞ்சி பார்க்க தகர டப்பா மாதிரி இருக்கு அப்படின்றது தான். பட் இன்னைக்கு அவர் வைக்கிற ஹேர் ஸ்டைல், போடுற ஷர்ட் தான் ட்ரெண்ட். இதுக்கு காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். He himself said in an interview that looking good is not about your looks. It's about the confidence you hold. And that confidence comes from accomplishments. To accomplish something, you need to work hard. So நீங்க எப்படி இருக்கீங்க doesn't matter. என்ன செய்றீங்க, that's what creates an impact. நீங்க தளபதியோட ஃபேனா இருந்தா take a resolution that you will work hard to accomplish long and short term goals. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸும் தளபதி கிட்ட அட்மையர் பண்ற விஷயம் அவரோட பொறுமையும் நிதானமும் தான். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தளபதி நடிச்ச சில படங்கள் ஃபிளாப் ஆகியிருக்கு. அவரோட அப்பாவை தவிர வேற யாரும் அவரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வரல. பட் he patiently waited for his time and that time arrived one day. Then people started to recognize him as an actor. சில வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தளபதிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. அவரோட அப்பா தான் இசைசின்னு சொல்ற அளவுக்கு தளபதி வளர்ந்துட்டாரு. Then again the hard time arrived. Flops and failures. Criticized and trolled by fans of other actors. ஆனாலும் he still waited patiently for his time to come. And when it came, he utilized it to the fullest he can. ஹீரோ படத்தோட டைட்டில் ட்ராக்ல பா விஜயோட லிரிக்ஸ், மேலே ஏறுடா வானம் தொடுடா, தொட்டுட்டா கீழே தள்ளித்தா கூட்டம் சிரிக்கும், விழுந்தா மீண்டு எழுடா சுத்தி பாருடா, சிரிச்ச கூட்டம் முன்னணி ஜெயிச்சு காட்டுடா. இந்த லைன்ஸ்க்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தளபதியோட கரியர் பாத் தான். If you are feeling bad for not getting right opportunities and proper recognition, stay calm and be patient like Thalapathy. Your time will come one day. On that time, போட்டு தாக். நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லா ட்ரெஸ் பண்ணி பார்க்க நல்லா இருந்தாலும் if he lacks to have a good attitude, people won't like him. So attitude is the thing which we have to give importance for. நம்ம தளபதி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாரா நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட ஆட்டிடியூட். கரியர் பிகினிங்ல இருந்து இப்ப வரைக்கும் he is so conscious about his attitude and the way he carries himself to others. தளபதி கலந்துக்கிட்ட பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ ஃபெஸ்ட் அண்ட் மூவி ஈவெண்ட்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் நோட்டிஸ் அ சிம்பிள் அண்ட் ஹம்பிள் ஆட்டிடியூட். இவ்வளோ பெரிய ஸ்டார் அவ்வளோ ஹம்பிளாக இருக்காரு. பட் இன்னைக்கு நிறைய பேர் அவங்க டிக்டாக் வீடியோஸ்க்கு ஒரு 100 likes வந்த உடனே அவங்க ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரிமெம்பர், as Thalapathy said, your determination when you have nothing and your attitude when you have everything defines who you are. Your determination when you have nothing. Your attitude when you have everything. தளபதியோட ஸ்பீச்ல அவர் நிறைய தடவை சொல்லி ஃபேன்ஸ்க்கு இன்சிஸ்ட் பண்ற ஒரு விஷயம், உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா இருங்க, அன்பா இருங்க அப்படின்றதுதான். உண்மையா அன்பா இருக்கிற ஒருத்தரை இந்த உலகம் ஜோக்கர் மாதிரி தான் நினைக்கும். ஆனா உண்மையா அன்பா இருக்கிறவங்க தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. கேவலமான மனிதர்கள் யார் தெரியுமா? ஒருத்தர் முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போய் அவங்கள பத்தி தப்பா பேசுறவங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நாள் அவங்களோட சாயம் வெளுக்கும் போது அப்படியே காணாம போயிடுவாங்க. பொய்யா வாழ்ந்தா என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையா இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு லாயலா உண்மையா இருப்பாங்க.
பின்னாடி பேசுறவங்கள எப்பவுமே பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது நண்பா. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோம்னு நினைச்சு போயிட்டே இருக்கணும் நண்பி. நமக்கு பின்னாடி பேசுறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தளபதி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான லைஃப் லெசன், இக்னோர் நெகட்டிவிட்டி. இந்த வீடியோக்காக எங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ஃபேன்ஸ் எல்லார்கிட்டையும் தளபதி சொன்னதுல நீங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம். அதுல நிறைய பேர் சொன்ன பதில் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்றதுதான். சோசியல் மீடியாவோட பினாமினல் growthக்கு அப்புறம் நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, இன்னொருத்த நல்லா வந்துட கூடாதுன்னு நினைக்கிறது, ஒருத்தனை கலாச்சி அசிங்கப்படுத்துறதுலாம் இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், முக்கியமா என்னமோ மாதிரி இருக்கின்ற ஃபீலிங்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாயிட்டே வருது. இந்த அன்வான்ட் ஃபீலிங்ஸ்க்குலாம் காரணம் நம்மளை சுத்தி இருக்க நெகட்டிவிட்டிஸை நம்ம அட்ரஸ் பண்றதால தான். நிறைய பேர் இந்த லாக்டவுன்ல பேசிக் நீட்ஸ்க்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது டிக்டாக்ல நான் போட்ட வீடியோஸ்க்கு நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்றாங்க. 5 days 10 hours ஆகியும் இன்னும் என்னோட மெசேஜ்க்கு என் க்ரஷ் ரிப்ளை பண்ணல. இன்ஸ்டால நான் போட்ட போஸ்ட்டுக்கு 10 likes தான் வந்திருக்குன்னு நிறைய பேர் சில்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத டிப்ரெஷனும் நெகட்டிவ் தாட்ஸும் எதுக்கு? உங்களுக்கு பிரச்சனை கம்மியா இருக்கா? ஃபியூச்சர்ல கம்மியான சந்தோஷங்கள் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதிகமான பிரச்சனையா? இப்போ அதிகமான சந்தோஷங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இன்னும் நீங்க உருப்படியா எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். இன்னைக்கு கொரோனா, நாளைக்கு என்னன்னு யாருக்கு தெரியும்? சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம மனநிலைய பக்குவப்படுத்தி நம்ம தான் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாலே போதும், எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆகிடுவாங்க. இது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த டைட்டிலுக்கு இந்த வீடியோ இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். பிகாஸ் தளபதி கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் இந்த 5 lessons ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லாரையும் நீங்கள் நேசிப்பீங்க, எல்லாரும் உங்களையும் நேசிப்பாங்க. தளபதிக்காக எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? என்ன நண்பா, என்ன நண்பி, will you all do it? செய்வீர்களா? செஞ்சுட்டா போச்சு. போர் அடித்தா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடித்தா ஏற்றுக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ்.